Hello friends, welcome to simonlinus channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இப்போ Redmi Note 7 Proக்கு வந்து MIUI 12 அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப்டேட் வந்து எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது லாஸ்ட் வீடியோவில் காமிச்சேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்னென்ன புதுசாக கொடுத்துருக்குறாங்க. அதாவது Redmi Note 7 Proக்கு வந்து நேற்றுக்கு MIUI 12 வந்துச்சு. ஸோ அதில் வந்து என்னென்ன கொடுத்துக்கிறாங்க அதுதான் காமிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் செட்டிங்ஸ் ஆப்பில் காமிச்சிடுறேன் என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணுறேன்னு. அதுக்கு முன்னாடி நான் டார்க் மோட் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஸோ ஓகே, உங்களுக்கு கரெக்டாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும் MIUI 12.0.1 ஸ்டேபிள். ஸோ செக் ஃபார் அப்டேட் கொடுத்தோன்னா இந்த அப்டேட் இன்னும் வரல. ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க இப்போ அப்டேட்டர் ஆப் வந்து எனக்கு இல்லை. ஸோ இங்கே மாதிரி ஒரு அப்டேட்டர் ஆப் இருக்கும். ஸோ நான் காமிக்கிறேன், நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன் அதில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அப்டேட்டர் ஆப்னு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து நிறைய பேருக்கு இல்லைன்னு சொல்கிறீங்க. ஸோ அது வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது தான் காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு மேலே என்ன பண்ணுங்கள், மேலே அந்த 3 டாட்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இல்லை வந்து செட்டிங்ஸ்ன்னு இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸில் வந்து இதில் ரிசீவ் அப்டேட்ஸ் அள்ளி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா ஆட் ஹோம் ஸ்க்ரீன் ஷார்ட்கட். ஸோ இதை வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன்னா அந்த ஆப் வந்து இங்கே காமிக்காது. ஸோ இப்போ ஆன் பண்ணிட்டேன்னா எனக்கு இங்கே ஃபஸ்ட்டில் கூட சேவ் ஆகலாம். ஸோ சேவ் ஆயிடுச்சு, இங்கே பாருங்கள் அப்டேட் ஆப்னு தனியாக வந்துக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் டேரெக்டாக செக் பண்ணிக்கலாம் அது அப்டேட் வந்துக்குதான்னு. ஸோ நான் வீடியோ போட்டு 6 ஹவர்ஸ் ஆயிடுச்சு நிறையாவே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் நியூவில் வருது. ஸோ நான் நேற்றுக்கு வந்து வீடியோ எடுத்தது 10 மணி. ஸோ இன்னைக்கு நான் காமிக்கிறது 10 மணி, அதை மார்னிங் 10 மணிக்கு. ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஹைலைட்ஸ்லேருந்து சிஸ்டம் அனிமேஷன், சிஸ்டம் விஷுவல்ஸ், கண்ட்ரோல் சென்டர், டார்க் மோட், சிஸ்டம் ஸ்டேட்டஸ் பார் எல்லாமே வந்துடுச்சு. ஸோ செக்யூரிட்டி ஆப்லேருந்து எல்லாமே அப்டேட் ஆகிருக்குது. உண்மையாகவே நல்ல ஒரு பெரிய அப்டேட் தான் கொடுத்து சொல்கிறேன். ஆனால் ஜஸ்ட்டு 722 MBயில் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதை பார்த்துட்டோம் எப்படி அப்டேட்டர் ஆப் இதில் கொண்டு வருது. ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க என்கிட்ட, நான் வந்து MIUI 12 இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ப்ரோ, ஆனால் எனக்கு வந்து கண்ட்ரோல் சென்டர் வரல, அது எப்படி பண்ணுறது. நான் போன வீடியோவில் சொன்னேன், நான் அந்த வீடியோவை பார்க்காதவங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ டிஸ்பிளேக்குள்ளே போயிடுங்க. டிஸ்பிளேக்குள்ளே போயிட்டு இதில் வந்து கண்ட்ரோல் சென்டர் அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஷேடுன்னு இருக்கும். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு யூஸ் நியூ கண்ட்ரோல் சென்டர் ஆஃப் பண்ணிட்டேன்னா ஸோ என்னோடய பழைய MI இதுவே வரும். ஸோ நான் புதுசு ஆன் பண்ணிட்டேன்னா ஸோ லெஃப்ட்லேருந்து நான் ஸ்வைப் பண்ணேன்னா கண்ட்ரோல் சென்டர் வரும். ரைட்லேருந்து ஸ்வைப் பண்ணேன்னா எனக்கு இது வரும், ஐ மீன் நோட்டிஃபிகேஷன்ஸ். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஐகான்ஸ் கூட ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ஐகான்ஸ் ஆன் பண்ணேன்னா எங்கேருந்து மெசேஜ் வருதுன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நான் ஆஃப் பண்ணிக்கிறேன்னா எனக்கு வேணாம். ஓகே, ரெண்டாவதையும் நான் சொல்லி முடித்தேன். ஸோ மூணாவது நாள்னா நிறைய பேர் இந்த கெஸ்டர்ஸ் வந்து கீழே ஒரு லைன் மாதிரி வருமே ப்ரோ, அது ஏன் ப்ரோ எனக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அது வந்து எப்படி வர வைக்கிறதா காமிக்க போகிறேன் இப்போ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் டிஸ்பிளேக்குள்ளே போயிட்டீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளேன்னு இருக்கும். ஸோ அது உள்ளே போயிடலாம். ஸோ அது உள்ளே போனீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் கெஸ்டர்ஸ்னு இருக்கும். ஸோ அந்த ஃபுல் ஸ்க்ரீன் கெஸ்டர்ஸில் வந்து கீழே பாருங்கள் அது லைன் இருக்கும். ஸோ அதை ஆன் பண்ணிக்கலாம். ஸோ நான் நாட் நவ் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் ஹோம்க்கு வந்துடுறேன். ஸோ இங்கேருந்து நான் ஸ்வைப் பண்ணேன்னா அடுத்த ஆப் கூட போயிடலாம், எந்தெந்த ஆப் நான் ஓம் பண்ணிடணும். ஸோ இப்போ வந்து ஹோமில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு ஒரு லைன் வருது. ஸோ இது வந்து Android 10 இன்ஸ்டால் பண்ணவங்களுக்கும் வரும், ஆனால் நிறைய பேருக்கு இன்னும் தெரியல. ஸோ அதனால தான் நான் சொன்னேன். ஸோ இப்போ நான் வந்து பட்டன்ஸ்க்கே போயிடுறேன். என்ன அதுதான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால தான். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு டவுட் கேட்டிருந்தீங்க. அதாவது எல்லா டவுட்டும் கிளியர் பண்ணிட்டோம். ஸோ இன்னும் என்னென்னா எப்படி இப்போ இருக்குது, அதாவது கிராஃபிக்ஸு, ஸோ அதெல்லாம் கேட்டிருந்தீங்க. இதில் உண்மையாகவே நான் ஆஃப் பண்ணி ஆன் காமிக்கிறேன். ஸோ இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ ஆன் பண்ணுறேன். ஸோ ஓகே, நான் ஹோமில் வந்துட்டு பண்ணுறேன். ஸோ ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ ஆன் பண்ணிடுறேன். ஸோ ஆன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ
இது வந்து நல்லாவே கொஞ்சம் அனிமேஷன்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறமா செட்டிங்ஸ் ஆப்லேயும் செக்யூரிட்டி ஆப்ஸ்லேயும் என்ன பண்ணிக்கிறாங்கன்னு காமிக்கிறேன். ஸோ செக்யூரிட்டி ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா உண்மை கலர்லாம் வருது. ஒரு வேளை கரெக்டாக என்ன வரலன்னு நினைக்கிறேன். ஸோ கேப்போ வருது கரெக்டாக. ஸோ ஸ்கேனிங் அது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மாற்றிட்டாங்க. நியூ வந்துச்சு. நிறைய பேருக்கு உங்களுக்கே தெரியும். பட் அவங்க அப்டேட் கொடுத்துட்டாங்க அப்பயே. ஆனால் சம் ஃபியூச்சர்ஸ் வந்து ஒர்க் ஆகலை. ஐ மீன் ப்ரைவசிஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ இதில் வந்து ப்ரைவசிலேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ அதே மாதிரி இன்னொன்று கேட்டிருந்தீங்க செட்டிங்ஸ் ஆப்பில் என்ன மாற்றிக்கிறீங்கன்னு. ஸோ செட்டிங்ஸ் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அபவுட் ஃபோனில் ஃபுல்லாகவே மாறிடுச்சு. ஸோ இது மேலே ப்ரெஸ் பண்ணோன்னா உள்ளே போயிடும் அப்டேட் இருக்குள்ள. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன்ஸ், ஸோ இந்த மாதிரி ஆண்ட்ராய்ட் வெர்ஷன்ஸ், ஸோ இது மாதிரிலாம் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நிறைய பேருக்கு தெரியும் அந்த அனிமேஷன்ஸ்லாம் நிறையா வந்துச்சு. ஸோ ஸ்டோரேஜுக்கு போனோன்னா அங்கே ஒரு அனிமேஷன் வரும். ஸோ ஸ்டோரேஜு. ஸோ நான் வெளியே வந்துட்டு இப்படி காமிக்கிறேன். ஸோ எப்படி நான் திருப்பினேன்னா அந்த வாட்டர் வந்து இப்படி போயிடும். ஸோ இப்படி நான் திரும்பினா திரும்பி இப்படி போயிடும். ஸோ மாதிரி நிறைய அனிமேஷன்ஸ் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ்குள்ளே போயிடலாம். ஸோ அந்த சிலிண்டரில் இந்த மாதிரி கிராஃப் காமிக்கும். ஸோ இது மாதிரி நான் கிளிக் பண்ணேன்னா எதில் யூஸ் பண்ணுறேன்னு மாதிரி காமிக்கும். டாக்குமெண்ட்ஸ், ஏபிகேஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோஸ் வந்து 23 GB. ஸோ அந்த மாதிரி நிறைய சிலிண்டர் மாதிரிலாம் வச்சு ஒரு யூஸருக்கு எப்படி புரியுமோ ஸோ அந்த மாதிரிலாம் ஈஸியாக பண்ணிக்கிறாங்க. உண்மையாகவே நிறைய பேர் நீங்கள் வெயிட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இது கன்ஃபார்மாக கரெக்டாக வந்துச்சு. இன்னொருத்தவங்களும் சொல்கிறாங்க ப்ரோ எனக்கு அப்டேட்டே வரல. ஸோ நான் ஃபோன் மாற்ற போகிறேன். ரெட்மி நோட் 7S தான் வந்துச்சு ஃபஸ்ட்டு ஆண்ட்ராய்டுன்னு. ஆனால் ரெட்மி நோட் 7 ப்ரோக்கு விட்டுட்டாங்க. ஸோ நான் ஃபோன் மாற்ற போகிறேன். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு 30 days வெயிட் பண்ணுங்கள். உண்மையாகவே எல்லா ஃபியூச்சர்ஸோட அவங்க கன்ஃபார்ம் கொண்டு வருவாங்க. ஏன் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறாங்கன்னா எந்த பக்கும் இருக்கக்கூடாது யூஸருக்கு. சொன்னால்தான் தான் இப்படி பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டில் செக்யூரிட்டி பேட்ச் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த்து 2020. ஸோ ஆகஸ்ட் மந்த்து செக்யூரிட்டி பேட்ச் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா K20 Pro டிவைஸ்க்கு வந்து செப்டம்பர் மந்த் பேட்ச் அப்டேட் கொடுத்தாங்க. ஸோ நான் என்ன MIUI 12 அப்டேட் நம்ம குரூப்பில் போடல, சாரி. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் விண்டோ. ஸோ இப்போ நான் வந்து யூடியூப்பில் ஏதாவது வீடியோ போயிடுறேன். ஸோ யூடியூப்பில் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா PKM Pro வந்து அந்த இது வந்துக்குது. ஸோ அது போட்டுக்கிறாங்க. ஸோ அப்டேட் வந்துக்குது, அப்டேட் பண்ணிக்கோங்க, பார்ஷியலாக வந்துக்குதுன்னு. ஸோ இப்போ நான் யூடியூப் நான் வச்சுக்கிறேன். இப்போ வந்து எதாவது நோட்டிஃபிகேஷன் லைக் டெலிகிராம் வேணாம், லைக் கேன்வா இல்லை அப்டேட்டட் ஆப் கூட நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அது நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இல்லை வந்து ஃப்ளோட்டிங் விண்டோன்னு இருக்குது. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம யூடியூபு. ஸோ இல்லை வந்து ஸோ ஓகே யூடியூப் வந்து சப்போர்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே இருக்குது. ஸோ இங்கே வந்து நான் யூடியூப் செலக்ட் பண்ணி போயிடுறேன். ஓகே யூடியூப் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டூடியோ வேணாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து எம்எஸ் பிளேக்கு வேணாம். ஸோ நான் வந்து வேறு எதாவது ஆப். ஸோ கேலண்டர் ஆப்பு. ஸோ கேலண்டர் ஆப்பும் MI கம்யூனிட்டியும் போஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே கொடுத்துடலாம், டன். இதில் வந்து நீங்கள் 10 ஆப் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் ஃப்ளோட்டிங் விண்டோவில் இதையும். ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா தெரியும் பேக் சைடில் யூடியூபு, மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MI கம்யூனிட்டி ஆப்பு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் ரெண்டுமே யூஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து இங்கே பண்ணலாம். ஸோ இது வந்து இப்படி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரே நேரத்தில் வந்து 2 வீடியோவும் ப்ளே பண்ண முடியுமா ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் வருதான்னு. ஸோ ஒரு வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஆனால் இது பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரே நேரத்தில் 2 ஆப்பும் ஒர்க் ஆகுது. பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா வீடியோ ப்ளே ஆகுது. அதே நேரத்தில் இங்கே வந்து நம்மளோட MI கம்யூனிட்டி ஆப்பு. ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் அப்படியே கீழே பிடிச்சி இழுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனாக வந்துடும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு சொல்லி நினைக்கிறேன். அதே மாதிரி கேட்டிருந்தீங்க, ஏன் ப்ரோ இந்த அப்டேட்டில் வந்து உங்கள் சூப்பர் வால்பேப்பர் கொடுக்கலன்னு கேட்டுக்குனீங்க. எனக்கு நல்லாவே புரியும். அதாவது நேற்றுக்கு நான் இந்த டிவைஸ் நான் ஆன் பண்ணக்கப்புறமா எனக்கு பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கும். ஸோ எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. ஏன்னா நிறைய பேர் வெயிட் பண்ணதே அந்த சூப்பர் வால்பேப்பருக்கு தான். ஆனால் அதுவே வரலை. கண்ட்ரோல் சென்டர் மட்டும் கொடுத்துட்டு அவங்க விட்டுட்டாங்க. கண்ட்ரோல் சென்டர் ப்ளஸ் கொஞ்சம் கிராஃபிக்ஸு. ஸோ சூப்பர் வால்பேப்பர் கொடுத்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஆனால் கொடுக்கல அவங்க. ஜஸ்ட் அந்த இமேஜஸ் மட்டும் கொடுத்து விட்டுட்டாங்க. ஸோ அது வந்து நம்ம எப்படி ஜஸ்ட்டு அந்த லார்ஜ் ஸ்க்ரீன்லலாம் வராது. ஜஸ்ட்டு நம்ம ஹோம் ஸ்க்ரீனில் அதில் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காமிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று என்ன பண்ணுங்கள், நம்ம சேனல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ சேனலில் வந்து சேனல் கூட வேணாம், வெப்சைட்டு போய்க்கலாம். ஸோ simonlinus வெப்சைட் உள்ளே போயிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகுது. ஸோ உள்ளே போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா தெரியும் லோட் ஆகுது. ஸோ ஒரே நிமிஷம், நான் ஹாட்ஸ்பாட் மட்டும் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ வைஃபை ஆன் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா MIUI12 சூப்பர் வால்பேப்பர் அப்படி இருக்கும். ஸோ அது மாதிரி கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணால் உள்ளே போகும். ஸோ உள்ளே வந்து நான் உங்களுக்கு நிறைய லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு கூகுள் வால்பேப்பர் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து டேரெக்டாக போய்டும். ஸோ ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ அது வேணாம் இப்போ. ஸோ இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணணும்னா மாஸ் இல்லைன்னா எர்த் வால்பேப்பர். ஸோ நம்ம வந்து மாஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து க்ரோம்லேயே போட்டுடுறேன். ஸோ ஒரு மெகா வெப்சைட்டுக்கு வந்து போகும். அதில் வந்து என்ன பண்ணுங்க, டவுன்லோட் கொடுத்துடலாம். ஸோ 77 MB தான் எல்லா ஃபைலுமே, அதாவது மாஸில் சொல்கிறேன். ஸோ அதில் வந்து 77 சொன்ன மாதிரி தான் வரும், 80 அந்த மாதிரி வரும். எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ டவுன்லோட் ஆகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டவுன்லோட் ஆயிடுச்சு 99% வந்து. ஸோ சேவ் ஃபைல் கொடுத்துடலாம். சேவ் ஃபைல் கொடுத்துட்டேன். ஸோ டீக்ரிப்டிங் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆல்ரெடி டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ ஓகே கொடுத்துடலாம் இங்கே. ஸோ டீட்டெயில்ஸில் பார்த்துலாம். ஸோ டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இதை கொடுத்து ஸோ லோட் ஆகுது. ஸோ இன்ஸ்டால் கொடுத்துடலாம். ஸோ ஆண்ட்ராய்ட் 10 நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கனாலே இந்த மாதிரி தான் வரும். அதாவது நடுவில் வந்து வரும் இன்ஸ்டாலிங் ஆப்ஸ். இல்லைன்னா ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓப்பன் ஆகும். ஆனால் இப்போ வந்து ஜஸ்ட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ நல்லா இருக்குது அது. ஸோ இன்ஸ்டாலிங் ஆகுது. ஸோ ஸ்கேனிங் அதெல்லாம் நம்மளுக்கு வேணாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து நம்ம வால்பேப்பர் ஆப்பு டவுன்லோட் பண்ணிடணும். ஸோ ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் வால்பேப்பர்னு இருக்குதா, ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து மாஸ் சூப்பர் வால்பேப்பர் இருக்கும். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணி செட் வால்பேப்பர் கொடுத்து ஹோம் ஸ்க்ரீன் அண்ட் லாக் ஸ்க்ரீன் கொடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து ஹோம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த மாஸ் வால்பேப்பர் இருக்குது. ஸோ நான் ஆஃப் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் அந்த உள்ளெல்லாம் போகுது. பட் நான் இங்கே வந்து ரவுண்டு அந்த சுத்தாது. ஆனால் அன்லாக் பண்ணும்போது அந்த கிராஃபிக்ஸ் எல்லாம் வரும். ஸோ இதுவே நம்மளுக்கு வந்தது பெரிய விஷயம்தான் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் ஆப்பை எடுத்துட்டாங்க. ஸோ ப்ரௌசர் ஆப்பை எடுத்துட்டாங்க. அதே மாதிரி இந்த MI வீடியோ ஆப் இருக்குதுல்ல, ஸோ நான் ஜூமில் காமிக்கிறேன். ஸோ இந்த MI அப்டேட் ஆப்பையும் நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அன்இன்ஸ்டால் கொடுத்தா ஓகே ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி அன்இன்ஸ்டால் ஆப்ஷனும் கொடுத்துக்கிறாங்க. ஸோ MI கிரெடிட் ஆப்பு MI பேக்கெல்லாம் கொடுக்கல.
மியூசிக் ஆப்புக்கும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி பேன் பண்ண ஆப்புக்கு எல்லாமே அன்இன்ஸ்டால் ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்க. பட் ஆனால் ப்ரௌசர் ஆப்பை வந்து டோட்டலாகவே ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோ ஆப்பில் வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஐலாம் ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னாலே தெரியும், சம் ப்ரோ வீடியோ ஃபோட்டோஸ் அந்த மாதிரி அது மேலே ஃபுல்லாகவே எல்லோ கலரில் வருது. ஸோ முன்னாடியெல்லாம் வந்து அப்படி வராது. ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ஃபோட்டோஸ், வீடியோ, ப்ரோ மோடு, ஸோ அந்த மாதிரி 48 மெகா பிக்சல் டர்ன் அந்த ஃப்ளாஷ் லைட்லாம் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல் ஸ்க்ரீனாக 19:16, ஸோ அந்த மாதிரி நிறையா கிரிட் லைன், ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஃபோட்டோஸ்லேயும் இருக்குது, ஸோ வீடியோஸ்லேயும் 60 FPS 4K, ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஏதாவது வீடியோ போட்டுன்னா உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.